Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு இயற்பியல் அதாவது 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல ஆனுவல் எக்ஸாம்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் இல்லனா ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடண்ட் சாதாரணமா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட் எப்படி 5 மார்க்ஸையும் அட்டெண்ட் பண்றது. ஏன்னா ஆனுவல் எக்ஸாம்ல 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க இல்லையா? சோ அந்த 5 மார்க்ஸையும் எப்படி அட்டெண்ட் பண்றது. சோ அப்ப எந்தெல்லாம் யூனிட்ஸ் அதாவது எதெல்லாம் அழகா படிச்சோம் அப்படின்னா இந்த 5 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணலாம். அதுல பாத்தீங்கன்னா சில யூனிட்ஸ்ல எல்லா क्वेश्चंसையும் படிக்க முடியாது. அப்ப அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எதெல்லாம், அப்ப எதெல்லாம் யூனிட்ஸ் நம்ம கவர் பண்ணா 5 மார்க்ஸையும் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. See average and slow learners 5 marks, அதுவும் 5 questions for standard 12 physics எல்லா கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ்க்கும். Easy to score 25/25. 5 marks na 25 marks தான 5 மார்க்ல வரும். யூனிட்ஸ் நான் இதெல்லாம் சூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 5th, 6th, 8th, 9th அல்லது 10th. சோ இது தமிழ் மீடியம் as well as இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கானது. சோ ஒவ்வொண்ணா பாப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பாப்போம். யூனிட் 1. So first question என்ன அப்படின்னா axial line. தமிழ்ல என்னது? அச்சுக்கோடு. செகண்ட் question equatorial plane. தமிழ்ல நடுவரை கோடு அல்லது நடுவரை தளம், ரைட்? மூணாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். தமிழ் எப்படி? மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம். சோ இது ஒண்ணு. நாலாவது பாத்தீங்கன்னா வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். சோ தமிழ்ல வான் டி கிராஃப் மின்னியற்றி அப்படின்னு சொல்லுவோம். சோ இது யூனிட் 1. சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 2. இந்த செகண்ட் யூனிட்ல என்னெல்லாம் क्वेश्चंस பார்ப்போம். சோ அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லையா? தமிழ்ல என்னது? மின்னோட்டத்தின் நுண்மாதிரி வடிவம். சோ இது ஒண்ணு. என்ன தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். தமிழ்ல வீட்ஸ்டோன் சமணச்சுற்று அப்படின்னு இருக்கும். மூணாவது மீட்டர் பிரிட்ஜ் இல்லையா? என்ன பிரிட்ஜ்? மீட்டர் சமணச்சுற்று தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா? மீட்டர் சமணச்சுற்று. சரியா? சோ 3 क्वेश्चन. இன்னொரு क्वेश्चन என்ன அப்படின்னா internal resistance of a cell, resistance of a cell using voltmeter. தமிழ்ல வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலனின் அக மின்தடையை கணக்கிடல். அக மின்தடை புரியுதா? சோ இது யூனிட் 2 அலகு 2. மூணாவது பாருங்க யூனிட் 5. சோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். தமிழ்ல மின்காந்த அலைகள். சோ இந்த மின்காந்த அலைகளுடைய பண்புகள் 8 பாயிண்ட் இருக்கும். சோ அத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. சோ தமிழ்ல
வெளிவிடு நிறமாலையின் வகைகளை விளக்குக. ரைட். அப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஸ் செட்டர், அதாவது ஹெட்ஸ் ஆய்வு. சோ இதுல வந்து அதிகமா இந்த ரெண்டு क्वेश्चंसக்கு தான் வாய்ப்பு அதிகம். ரைட். சோ அதே மாதிரி இங்க இது நாலுமே முக்கியம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், இந்த மூணுக்கும் ரொம்ப வாய்ப்பு அதிகம். அப்புறம் இங்க இந்த ரெண்டு क्वेश्चन கரெக்ட்டா. அடுத்து யூனிட் 6. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? மிரர் ஈக்குவேஷன். தமிழ்ல வந்து என்னது? மிரர் அப்படின்னா ஆடி சமன்பாடு. சோ இது முக்கியமான 5 மார்க் क्वेश्चन இல்லையா? சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிசியூஸ் மெத்தட். தமிழ்ல வந்து ஃபிசியூ கரெக்ட்டா? ஃபிசியூ முறை. I mean determination of what? Speed of light. ஒளியினுடைய வேகத்தை கண்டறிவதற்கான ஒரு ஆய்வு. ரெண்டாவது क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் அதுல மூணாவது क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது லென்ஸ் மேக்கர்ஸ். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. தமிழ்ல லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு இல்லையா? லென்ஸ் உருவாக்குபவருடைய என்னது? சமன்பாடு இல்லையா? சோ அடுத்து நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். சோ அது வந்து லெட்டர் டி போட்டுக்கலாம் இல்லையா? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆர் மினிமம் டீவியேஷன் ஆஃப் த பிரிசம். கரெக்ட்டா? சோ தமிழ்ல வந்து முப்பட்டகத்தினுடைய என்னது? ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் என்னது? சிறும திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாடு. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்ட் இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். சோ இதுல இருந்து ஒரு क्वेश्चन நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8. ரைட். சோ 8th யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீனின் ஒளிமின் விளைவிற்கான சமன்பாடு. இல்ல இங்க எழுதிக்கலாம் ஒளி மின் விளைவிற்கான சமன்பாடு. சரி. ரெண்டாவது क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். தமிழ்ல வந்து எலக்ட்ரான் நுண்ணோக்கி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா? டேவிசன் மற்றும் ஜெர்மரின் ஆய்வு. சோ இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது கூட சேர்த்து லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் இல்லையா? ஒளிமின் விளைவின் விதிகள் அல்லது ஒளிமின் உமிழ்தலின் விதிகள். சோ இது யூனிட் 8. நெக்ஸ்ட் யூனிட் 9ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஜே தாம்சனுடைய E/M மெத்தட் இல்லையா? ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் an electron அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ்ல இப்படி இந்த லெட்டர்ல கொடுத்திருப்போம் இல்லையா? E/M. ரைட். நெக்ஸ்ட் தமிழ்ல வந்து மின்னூட்ட நிறை தகவு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா மில்லிகனுடைய ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். தமிழ்ல வந்து மில்லிகன் எண்ணெய் துளி ஆய்வு. நெக்ஸ்ட் மூணாவது क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ரைட் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லையா? ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை வரிசைகள் படிச்சிருப்போம். லைமன், பால்மர், ஃபேஷன், பிராக்கெட், ஃபண்ட். ரைட். சோ அந்த 5 வரிசைகள் இருக்கு. The next நாலாவது क्वेश्चन law of radioactive decay இல்லையா? அதாவது கதிரியக்க சிதைவு. சோ அதனுடைய அந்த விதி. சோ அது முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन.
சோ நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. அதுல இன்னொரு ஒரு क्वेश्चन இருக்கு, முக்கியமான ஒண்ணு. 5 நியூக்ளியர் ரியாக்டர். சோ இதுல வந்து மோஸ்ட்லி வந்து டயகிராம்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தமிழ்ல வந்து அணுக்கரு உலை. சோ இதுல வந்து அதிக வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட், ஃபோர்த், தென் ஃபிஃப்த். கரெக்ட்டா? சோ அதே மாதிரி இது எல்லாமே முக்கியமான क्वेश्चंस. அதுல 1 2 3 ரொம்ப முக்கியம். சோ இது 3 மார்க் கேட்டகரியில கூட கேட்கலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் யூனிட் 10ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन முக்கியமான ஒண்ணு, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். தமிழ்ல வந்து அரை அலை திருத்தி. இரண்டாவது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், முழு அலை திருத்தி. சோ இந்த ரெண்டுல இருந்து ஒன்னு கேக்குறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் அதுல மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் NPN டிரான்சிஸ்டர். அதாவது NPN டிரான்சிஸ்டருடைய சிறப்பு வரைகள், உள்ளீடு சிறப்பு வரை, வெளியீடு சிறப்பு வரை, பரிமாற்ற சிறப்பு வரை. பிராக்டிகல்ல கூட அது இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், தென் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்னு, ரைட்? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 டி மார்கன்ஸ் தியரம், அதாவது டி மார்கன் தேற்றம் இல்லையா? லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டிரான்சிஸ்டர் அஸ் சுவிட்ச். டிரான்சிஸ்டர் அஸ் சுவிட்ச். சோ இப்படி இருக்கும் இல்லையா? டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படல். சோ இதுல வந்து அதிகமான வாய்ப்பு 1 2 4 5. சோ இந்த நாலாவது क्वेश्चन கூட டி மார்க் கூட 3 மார்க்ல கேட்கலாம். சோ இவ்வளவு क्वेश्चंस நீங்க கரெக்ட்டா தரவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 क्वेश्चंस வந்து ஆனுவல் எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ணலாம். சோ சிம்பிளான क्वेश्चंस, அது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் கொடுத்திருக்கேன். சோ இது வந்து டாப் ஸ்டூடண்ட்ஸும் பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே வந்து என்ன பண்ணட்டும், இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணட்டும். ஓகே, நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.